என்னால் வீட்டில் அனுமதி கேட்டு வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மன்றங்களுக்கும் போய் அம்மா பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய அற்புதம் நடத்திட்டே இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சக்தியிலே மக்களுக்கு. அம்மா எங்கேயும் செல்லவில்லை, ஓங்காரத்தில் அதிக ஒளி பேராற்றலுடன் நம்முடன் தான் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறாள் நமக்கெல்லாம், அப்படி என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சக்திகளே. அப்போ அம்மாவை நான் கருவறை அம்மாவாக உணர்ந்த நாட்கள் முதற்கொண்டு எனக்கு என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், என்ன கஷ்டங்கள் எது வந்தாலும் நான் அம்மா நீங்க இருக்கீங்க, அம்மா நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு நல்ல வழி காட்டுவீங்க, நீங்க என் கூடதான் இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அம்மா கிட்ட வந்து எடுத்து சொல்லிட்டே இருப்பேன் சத்தியமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் பணி, 2 நாள் பணி மட்டும் என் முதலாக பிரச்சாரத்துக்கு கூப்பிட்ட போது நான் என் கணவரிடம் சொல்லிவிட்டு, அம்மா எனக்கு வந்து அங்க பேட்ச் போட்டு பணி செய்யணும்னு ஒரு ஆசைங்க. முதல் முறையா அம்மா கிட்ட நான் வேண்டின வேண்டுதல் அது வந்து நிறைவேறிடுச்சு. அதே போல முதல் வருஷத்துல முதல் மாலையிலேயே என் கணவருக்கு வேலை இல்லாம இருந்தது, அம்மா வேலை கொடுத்தாங்க. அம்மாவோட அருளால் வேலை கிடைத்தது. 6 மாதங்கள் போனார்கள். மனிதர்கள் செய்த சதியால் அவர் வேலையை விட்டு நின்றாரு. மனிதர்கள்லாம் வேற யாரும் இல்லைங்க, என் மாமியார் தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணே எதிரி அப்படிங்கிறது சில வீடுகளில் எனக்கு நடந்தது. என் மாமியார் தான் எனக்கு, என் துன்பத்தின் கஷ்டங்களுக்கு காரணம் என் மாமியார் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவளே 4 ஆளுக்கு சம்பளம் கொடுத்து துணி தச்சிட்டு இருக்கா, கடையில வேலை செய்யறாங்க. நீ ஏன் வேலைக்கு போகாத, நீ கடையிலேயே அவ கூட இரு, காஜ பட்டம் வச்சுட்டு பேசாம இரு, எதுக்கு போய் அடுத்த பக்கம் போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் கூட போகலீங்க, ஒரு 3-4 மாசம் தான் போயிருப்பாரு. உடனே எங்க மாமியார் நிறுத்திட்டாங்க. அம்மா அருளால கொடுத்த வேலையும் விட்டுட்டு வந்து உட்காந்துட்டாருங்க. நான் இருமடியில போனதையுமே அம்மா வேலை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. மனிதர்கள் பண்ற சதிக்கு நம்ம ஏன் அம்மாவை தான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க சக்திகளே. இது போல நான் வந்து சரி கடை பாத்துங்க, எல்லா துணிகள்லாம் தைக்கிறதுக்கு ஆளுகள் வெட்டி கொடுத்துட்டு போயிடுறேங்க, கொஞ்சம் கிளாஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் பணி போயிட்டு வந்துடுறேன் சக்தி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனேன் சக்திகளே. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது நான் 3வது இருமுடியிலே எனக்கு பணி அங்க கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா 2018ல 2 நாள் பணி செஞ்சுட்டோம். அன்னைக்கு நைட் கிளம்புறது பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை சொல்லி ஸ்ட்ரைக்கு, பஸ் ஓடல, ட்ரெயினும் ஓடல. அம்மா இன்னைக்கு 1 நாள் 3 நாள் பணி செஞ்சுட்டு போயிருவோம், நாளைக்கு நைட்டு வந்து நாளைக்கு 5 மணிக்கு மேல எல்லா பஸ்ஸும் போயிரும், நம்ம நாளைக்கு 5 மணிக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு அந்த அப்பா சொல்றாங்க. சரிங்க கூப்பிட்டு சொல்லிருமா வீட்டுலன்னா. அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றோம், ஏங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு, நான் நாளைக்கு 1 நாள் மட்டுங்க, அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் வந்ததையும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சத்தியில. அவரும் சரின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் என் மாமியார் ஏதோ பேசி அவர் மைண்ட் செட்டை மாத்திட்டாங்க, சொல்லி ரொம்ப அவரை கெட்ட ஒரு குணத்தை மாத்தி விட்டாங்க. வந்து அம்மாட்ட பணி செஞ்சுட்டு வர்றாங்க. மறுநாள் காலையில எப்பவுமே நாங்க நைட் டைம் கிளம்புனா விடிய காலையில ஆயிருங்க. கரெக்டா 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிராவலிங் சத்தியிலே எங்க ஊருக்கு வர்றதுக்கு. திரும்பி காலையில வந்ததையுமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கல, ரெஸ்ட் எடுக்கல, முடிச்சுட்டு எப்பவும் போல 8 மணினா கடை ஓப்பனுக்கு போயிட்டேன் சத்தியிலே. அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பெண்கள் தைக்கிறாங்க. பக்கத்து கடையிலயும் பைனான்ஸ்லயே ஆளுங்க இருக்காங்க, கொரியர் ஆபீஸ்லயே ஆளுலாம் இருக்காங்க. ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு திட்டுறாரு. நீ பாட்டுல போய் சொல்லக்கூடாத வார்த்தையில திட்டுறாருங்க. போய் சுத்திட்டு வந்து அது ஏதோ பேசுறேன், எதுவுமே பேசலைங்க. அம்மா என்னுடைய தலைமாட்டுல பின்னாடி அம்மாவோட போட்டோ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. நான் குரு அம்மா பாதங்கள் கருவறை அம்மா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் அம்மாட்ட, அம்மா நீதான் யாரு பேசினாலும், யார் உன்னை திட்டினாலும், யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் பேசாதே, அம்மா என்று என்னிடம் ஒப்படைத்து விடு மகளே, நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால எதுவுமே பேசவில்லை சக்திகளே. நான் உனக்கு வந்து பணி செஞ்சேன், தொண்டு செஞ்சேன், தொண்டு செஞ்சுதான் வந்திருக்கேன், பணி செஞ்சுதான் வந்திருக்கீங்க, நீ நிரூபிச்சு காட்டு. இனிமேல் பணிக்கு போயிட்டு வரும்போது இவர் பேசவே கூடாது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோமா, நான் எதுவுமே பேசலமா அப்படின்னு அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சக்தியிலே. உண்மையை பேசுவதற்கு, உண்மையை சொல்லுவதற்கும் நான் பயப்படவில்லை. இது என் கணவர் பார்த்தாலும் சரி, என் மாமியார் பார்த்தாலும் சரி, நான் பயப்படவில்லை. அந்த மாதிரி என்னை பேசிட்டாங்க சக்தியிலே. அப்ப அழுதேன், அம்மாட்ட மட்டும்தான் அழுதேன், மண்டி போட்டு அழுதேன். அப்ப அந்த பக்கத்து கடைக்கார பொண்ணு சொல்லிச்சு, அக்கா எந்திரிங்கக்கா, ரொம்ப நேரம் மண்டி போட்டு அழுகுறீங்க, ஆண்கள்லாம் இப்படிதான் பெண்களை இலக்காரமா பேசுவாங்க, பெண்கள்னா இலக்காரமா ரொம்ப இதா, ஆண்கள் மட்டும் எங்க வேணாலும் போவாங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன டூரா போறோம், இந்த ஏதோ கோயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி விடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கரெக்டா சக்தியிலே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், கை காலெல்லாம் அப்படியே பிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. இது கடையில 4 பேர் சக்திகள் தைக்கிறாங்க இருக்காங்க, பக்கத்து கடையில ஆளு இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி நடத்திய அற்புதம் அதிசயம் அம்மா. சொரிய ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம், தூர தடுப்பா உடம்பு ஃபுல்லா இந்த அம்மா போடும் பாத்தீங்களா, அம்மா மாதிரி தூர தடுப்பா இருந்துருச்சு.
நாக்குலயும் நுனியில இவ்வளவு பெருசு கொப்பளம் மாதிரி முத்து அந்த மாதிரி புடிச்சு சத்தியிலே. பேச்சும் வரல அவருக்கு. ஜாடை பண்றாரு. சொரிஞ்சுட்டே இருக்காரு. இப்ப எனக்கு பிக்குது, அரிக்குது, அரிக்குது அப்படின்றாரு. பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தா நாக்க நீட்டினா நாக்குலயே ஒரு முத்துனா இருக்கு. பிள்ளைங்க எல்லாரும் அதிசயப்படுறாங்க. அக்கா, அக்கா, அண்ணா என்ன சொரிஞ்சுட்டே இருக்காங்க. கைகால்லாம் தடுத்திருப்பாரு. உடனே சட்டை கழட்டுறாரு. சட்டை கழட்டுனா உடம்பு ஃபுல்லா தடுப்பா அந்த அம்மத்தழும்பு மாரி அம்மா மாரி போட்டுருச்சுன்னு சொன்னீங்களே. அம்மைன்னு சொல்லுவாங்க. அது மாரி போட்டுச்சுங்க. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகள். அப்போ அந்த பக்கத்துல இருந்த ஃபைனான்ஸ்ல இருந்த அந்த பொண்ணு சொல்லுது, உமா பேரு, கண்ணாடி குத்துறவங்க. இவங்க அக்கா நாங்க இவ்வளவு சாமி கும்பிடுறோம். ஆனா நான் இங்க ஓம் சத்தியம்மா என்ன இந்த ஐயா போட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு ஒரு ஆண் வச்சு சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஒரு ஐயா வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு அசால்ட்டா நாங்க வீட்டுல கூட போய் சொல்லுவேன். அந்த அக்கா ஏதோ ஒரு ஐயா வச்சு சாமி கும்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அந்த பங்காரு அம்மா சாமிக்கு இவ்வளவு ஒரு சக்தியா சினிமாவுல மாதிரி நடந்திருக்கு உங்க கடையில அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த கடை கொரியர் ஆபீஸ். அந்த பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு பேர் ரேவதி. அக்கா என்னக்கா சினிமாவுல மாதிரி உங்க கடையில இப்படி நடந்திருக்கு. அண்ணாக்கு இப்படி எப்படி திடீர்னு எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இவர் சத்தம் போட்டு பேசுனது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் முன்னாடி சத்தமா பேசிட்டாரேங்கிற ஒரு இதுதான் என்னால தாங்க முடியாம அழுதுட்டேன். அப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு, மன்னிச்சிரு நான் இன்னைக்கு பேசல. ஆனா உங்க சாமி கிட்ட அந்த ஐயா கிட்ட கும்பிட்டுட்டு எனக்கு துண்ணூறு போட்டு விடு அப்படின்னு சொன்னாருன்னு சத்தியிலே. நானும் திண்ணூறு பூச மாட்டேன். அம்மாட்ட கும்பிடவும் மாட்டேன். நீங்களே அம்மா கிட்ட எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்தாங்க மந்திர நூல் புக் இருந்தாங்க, படிங்க. தோத்திரம் படிங்க. மூல மந்திரம் ஃபர்ஸ்ட், 2வது தோத்திரம், அடிகளார் போற்றி. இந்த பிப்பு அரிப்பு நிக்க வரைக்கும் உங்க உடம்பு குணமாக வரைக்கும் அடிகளார் போற்றியே படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி மந்திர நூல் புக் எடுத்து அவர் கையில குடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. படிக்க படிக்க சுரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க ஆரம்பிச்சுட்டீங்களே. இருந்தாலும் மனசு கஷ்டமா இருந்தது. கடையை கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போய்ங்க. நிறைய வேப்பலை போட்டு மிக்சியில நிறைய அரைச்சு உடம்பு ஃபுல்லா தடவி விட்டேன். இதோட வந்து அவரு பேசக்கூடாது, தகாத வார்த்தைகள் பேசாம புரிஞ்சுக்கணும். நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் முதற்கொண்டு அவள் இத்தனை வருஷத்துல 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். தையல் மிஷினை விட்டு அவ எழுந்திருக்கவே இல்லை. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறா. நம்ம சுமக்க வேண்ட சுமையெல்லாம் அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். பிள்ளைக படிப்பு, வீட்டு வாடகை, கடை வாடகை எல்லாம் பாக்குறா. வருஷத்துல ஒரு தடவை விழா காலம் மட்டும் 2 நாள் பணி. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக அந்த தெய்வத்திடம் போறா. வேறு எங்கு அவள் செல்கிறாள் என்பதை அவர் உணர வேண்டும். உணர்த்துங்கள் அம்மா, அவர் திருந்தி உணர வேண்டும் அம்மா என்று அம்மாவிடம் வண்டி போட்டு அழுதேன். அப்புறம் அவரு பாத்தீங்கன்னா ஒரு சரியாகிறதுக்கு ஒரு 5 நாள் ஆயிடுச்சு சத்தி. 3 நாள் அவருக்கு அறுப்பு இருந்துட்டேதான் இருந்தது. ஏன்னா ஒரு மனிதன் உடனே திருந்தி விடுவானா, உடனே நிறுத்தனா உடனே திருந்திடுவானா, இருந்துட்டோம் அப்படின்னு அம்மா கொடுத்தது அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் சரியாயிருச்சுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சக்தியில இப்ப அவரு எந்த ஒரு பணிக்கு வந்தாலும் திட்டுறது இல்ல. அதே மாதிரி எங்க மாமியாரும் அங்க வந்து பாத்ரூம்ல வந்து வலிக்கிட்டு விழுந்துட்டாங்க. அதுல இருந்து இப்ப நான் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோன்னா இப்ப அவங்களும் எதுவும் பேசுறது இல்ல. ஏன்னா அம்மாவோட சக்தி என்ன அப்படிங்கறத உணர்த்திட்டாங்க. எதுவும் நடந்த நிகழ்வு சக்திகளே எனக்கு அம்மா நடத்திய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அற்புதங்களும். அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னை பெற்றெடுத்த தாய் சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் மருவத்தூர்ல ஒரு ஆம்பளசாமி இருக்காங்க. அவங்களதான் அம்மா அம்மா அம்மாம்பா. பெத்தவளை என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டா அதிகமா. 100க்கு 300 தடவை அம்மா அம்மா அம்மான்னு அந்த ஐயாவை தான் கும்பிட்டே இருப்பான்னு எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா சக்தியில நான் கண் ஆபரேஷன் பண்ணியிருந்து உங்ககிட்ட பதிவிட்டு இருக்கேன். கண் ஆபரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் ஜாதகத்துல வந்து எனக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா பெரிய ஆபத்து எதுவும் இல்லாம நான் வந்து பல வருடங்களாக 25 வருடங்களாக இரவு நைட் 2 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு தூக்கம் கெட்டு தெப்பேன். டிசைன் எல்லாம் பண்ணுவேங்க. பசங்க எல்லாம் நைட் 2 மணிக்கு கூட எந்திரிச்சு வந்து ஏங்கம்மா இன்னும் தூங்காம இருக்கீங்க, கண்ணு கெட்டு போயிரும், நீங்க இப்ப தூங்குங்கம்மான்னு சொல்லி பேசுவாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, பெரிய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறேனே. பசங்க படிப்பு, கடை வாடகை, வீட்டு வாடகை எல்லாம். அதனால ரொம்ப உழைப்புன்னு சக்திகளே. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, எங்க அம்மா என் தங்கச்சியெல்லாம், ஏன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கும்பிட்டே இருக்க, அந்த கண் ஆபரேஷன் பண்ண விடாம அந்த சாமினால தடுக்க முடியலையா, கண் ஆபரேஷன் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அது நான் சொன்னேன், எனக்கு பெரிய வரக்கூடிய ஆபத்து, எனக்கு ஒரு பெரிய
உயிருக்கு வரக்கூடிய கண்டம். அதை எங்க அம்மா தடுத்து காப்பாத்தி சின்னதாக செய்திருக்கிறார்கள். நான் என்ன இருந்தாலும் மனித உடல், ரவும் பகலு நைட்டு தூக்கமே கிடையாது. தூக்கமே இல்லாம உழைச்சேன். இரும்பே தேஞ்சு போகுது. சாதாரண மனிதர் தானே. அது கண்ணுக்கு லேசா பொறைய மட்டும் எடுத்து லென்ஸ் வச்சுட்டோம் சுத்தியில. அது வச்சதாக இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா அம்மா எனக்கு கூடவே இருந்தாங்க சக்திகளே. ஆபரேஷன் தியேட்டர்ல அம்மா வந்து நான் உணர்ந்தேன். அம்மாவின் குரலை கேட்டேன். கண்ணுல மருந்து ஊத்திட்டாங்க. மேல மாடியில ஆபரேஷன் தியேட்டர். என் பையன் தங்கச்சி என் மலை கீழே இருக்காங்க. மேல யாருமே வரல. என் பக்கத்துல யாருமே இல்ல. கண்ணுல மருந்து ஊத்திட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு மனசு எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா ஒரு இதா இருக்கும். அப்பெல்லாம் தியானம் இருப்பேன். அம்மா சின்ன கை வச்சுட்டு அப்படியே கண்ணு மூடி வந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதே மகளே, அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த குரல், அம்மாவுடைய குரல். அம்மாட்ட பாத பூஜையில போய் குரலை கேட்டது இல்ல. தீபாவளி பொங்கல் ஆசி உரையில அம்மா பேசுவாங்க இல்லைங்களா, அப்ப நான் கேட்பேன். தெரிச்சுக்கிட்டே அம்மா பேச வந்து கேட்டுட்டே இருப்பேன். அந்த குரல், அம்மாவுடைய குரல் நல்லா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா நீங்க வந்துட்டீங்களாம்மா, நீங்க வருவீங்கன்னு தெரியுமா, நீங்க எங்க கூட தான் இருக்கீங்கம்மா அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஆபரேஷன் பண்ணதே தெரியலீங்க சக்தியிலே. படுத்து ஒரு செகண்டே அம்மா நிக்கிறது எனக்கு நல்லா சாலு போத்தி எம்ப்ராய்டிங் பூ போட்டு அந்த சாலு போத்தி நிக்கிறாங்க. நல்லா பாத்துட்டேன் அம்மாவை. அம்மா நீங்க கூட தான் இருக்கீங்களா, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டீங்களாமா, கூடவே இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சக்தியிலே. உணர்ந்தேன். அம்மாவை பார்த்தேன். வந்துட்டீங்களாமா, கூட இருக்கிறீங்களாமா, 2 வார்த்தை தான். உடனே என் முகத்துல மூடி இருந்ததை எடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு, எந்திரிங்க போங்க. என்ன அவ்வளவுதானா, ஆபரேஷன் முடிஞ்சிச்சா, அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறேன். அவ்வளவுதான்மா முடிஞ்சிச்சு, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னேன். என் அம்மா, என் தாய் ஓம் சக்தி அம்மா கொடுத்த கண்ணு, என் குரம்மா கொடுத்த கண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். செவ்வாடை கட்டியிருந்தேன். ஓ நீங்க மேல் மருத்துவர் பக்தியா அம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா அப்படின்னு. அதனால ஆமாப்பான்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சக்தியிலே. அம்மா வந்து இவ்வளவு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கூடவே இருந்து பண்ணனாங்க. இது எங்க அம்மா வந்து எனக்கு பார்க்க வந்திருக்காங்க வீட்டுக்கு. அதுக்கு சொன்னாங்க, அம்மா அம்மா அம்மாங்கிற இந்த ஆபரேஷன் படுத்திருக்காரு, அந்த அம்மா வந்து காப்பாத்துச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா நீங்க வந்து சமையல் மாதிரி கும்பிடுறீங்க, அதுவும் தெய்வம் தான் கும்பிடுங்க, ஏன்னா சொல்ல அதுக்காக ஒரு தெய்வத்தை கும்பிட்டு ஒரு தெய்வத்தை குறை சொல்லாதீங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள அழுதா உங்களுக்கு தெரியாது, பெத்தவங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக அழுகிறேன், ஏன் அழுகிறேன், என் மனசு என்ன வேதனையில அழுதுட்டு இருக்குது அப்படிங்கறது நீ உணர மாட்ட. பெத்தவ உனக்கு தெரியாது. நான் வந்து சொன்னா மட்டும்தான் உனக்கு தெரியும். அம்மா என்ன எங்க வீட்டுக்காரர்கிட்ட கஷ்டப்படுத்துறாரு, என் மாமியா கஷ்டப்படுத்துதுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் மட்டும் தெரியும். ஆனா எவ்வளவோ அவங்க என்ன கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நீங்க கண்ணுல பாத்தீங்க. அப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க? என்ன பண்றது, எல்லாம் தலை விதி, அவங்க அவங்களுக்கு எழுதப்பட்ட விதியை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்றது, எல்லாம் ஒரு நாளைக்கு திருந்துவாரு விடு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க பெத்த தாய். ஆனால் என்னை படைத்தவளோ எங்களை போல பெண்களை காப்பாத்துவதற்காக அவதாரம் எடுத்து வந்தவளோ எங்களை கைவிடவில்லை. நாங்க ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம், என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், என்ன வேதனைப்படுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் புரிஞ்சுட்டு கூடவே இருந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறா எங்க அம்மா அப்படின்னு. சரி சரி, கண்ணாபிரசம் பண்ண பேசக்கூடாது, வாயை மூடு. உடனே ஏதாவது உங்க அம்மா பத்தி சொல்லிட்டா போதுமே, உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, அம்மாவை பத்தி பேசினாலும் என்னால ஒத்துக்க முடியாதுமா. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள். நான் வீட்டுக்குள்ள அழுகும் போது என் தாய் தாமா ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சு, என் கணவர் பேசினவரை கூட முத்து போட்டு அம்மா போட்டு அரிப்பு கொடுத்து திருத்தினாள். ஆனால் நீ பெற்ற தாயோ விதி என்று சொல்லிவிட்டாய். ஆனால் விதியை மாத்தக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. என் பிள்ளைகள் கண்ணில் தண்ணீர் வருவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. பெத்தவளோ நீ தாங்கிக் கொள்வாய். எங்களை படைத்தவள், எங்களை காப்பாற்ற வந்தவள் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள மாட்டாள் எங்கள் கண்ணீர் வந்தாள் அப்படி என்று எங்க அம்மாட்ட சொன்னேன் சக்தியிலே. அப்போ நான் ஒண்ணு கண்டிப்பா எங்க அம்மா இன்னைக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் சக்தியிலே. அன்று நைட்டு விடிய காலை 3 மணி அளவில் நான் பெட்ல படுத்திருக்கேன். எங்க அம்மா ஒயர் கட்டல் போட்டு பக்கத்துல படுத்திருக்காங்க. எழுந்து உட்கார்ந்து பேசுகிறார்கள். பாப்பா யார் நீ, 2 ரூம் பூட்டி இருக்கு, எப்படி நீ உள்ள வந்த, யார் வீட்டு குழந்தை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வயது குழந்தை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு முடி இப்படி கிப்பி மடி மாடி ஹேர் கட்டிங் பண்ணிருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. சிவப்பு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. பேசிட்டே இருக்காங்க. அம்மா பேசுறத நான் காதுல கேட்டுட்டேன். ஏமா தூங்காம எழுந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நானும் கேக்குறேன். அட ரொம்ப நேரமா ஒரு புள்ள வந்து ஒரு குழந்தை புள்ள நின்னுகிட்டே இருக்குது. நானும் எந்த ஊரு, யாரு பாப்பா,
யார் வீட்டுல இருந்து வந்த, வீடு பூட்டி இருக்குது, எப்படி உள்ள வந்த, எல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். எதுவுமே பேசாம நின்னுகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சிரிக்குது, ஆனா பேச மாட்டேங்குது அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் நானும் எழுந்துட்டேன் சத்தியில. எழுந்துட்டு எங்கம்மா அப்படிங்கிறேன், இங்கதான் ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருந்தது. நீ இப்ப எந்திரிச்ச உடனே பாரு அந்த பொண்ணு காணோம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், அம்மா வந்தவள் எங்க அம்மா. நீ எங்க அம்மாவ பேசிட்டே இருந்தல்ல, நான் என் பொண்ணு கூட தான் இருக்கேன். என் பொண்ண பேசாத, பைத்தியம் என்று திட்டாத. என் பொண்ணு என் பொண்ணு கூட நான் இருக்கேங்கிறத உணர்த்துறதுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னோனே, எங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாரி மேலெல்லாம் உளர்ச்சி. இருந்தாலும் ஒரு அதிசயம், ஆச்சரியம் தான். ஏன்னா கனவுல பார்த்தா கூட சொல்லலாம். கனவுல அந்த பொண்ணு வந்ததுன்னு சொல்லலாம். நினைவில் நேரடியாக என் தாய் கண் விழித்து உட்கார்ந்து பேசுகிறாள் நம்ம அம்மாவிடம். நம் பங்கார அம்மாவிடம் பேசுகிறார்கள். எங்க அம்மா அதுல இருந்து சக்திகளே எனது தாய் என்ன ஓம் சக்தி பைத்தியம்னு சொல்றது இல்லைங்க. அந்த மாதிரி அம்மா வந்து உணர்த்திட்டாங்க, என் பொண்ணை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அம்மா எங்க வீட்டுல ஒரு நடந்தது, எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு சக்தி. இது நான் பதிவிடாத ஒன்று. வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த முச்சந்தியில எல்லாம் அந்த சொல்லுவாங்கல்ல, தாண்டு பணம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சக்திகளே, மந்திரிச்சு வைக்கிறது அந்த மாதிரி. அது நைட் ஷிப்ட்ல வேலைக்கு போகும்போது எங்க அப்பா அதை மிதிச்சுட்டாங்க. மிதிச்சுட்டதையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சக்திகளே, மறுநாளே கொப்பளம் போல எழுந்திருச்சு. அப்புறம் நாளாக நாளாக ஒரு மாதிரி தண்ணியா வடிய ஆரம்பிச்சு கால் பூரா கொப்பளம் கொப்பளமா எந்திரிச்சு வீங்கிடுச்சு. யாருக்கோ அது வச்சது வந்து எங்க அப்பா போய் மிதிச்சுட்டாங்க. அப்போ அவர்களுடைய வினை தீர்க்க வச்சது எங்க அப்பா போய் அதை எடுத்துட்டு வந்துட்டார், தெரியாம மிதிச்சுட்டு வந்துட்டாரு சத்தியிலே. இது நடந்த உண்மை. இது எங்கள் மடத்துக்குளம் சொந்த பந்தம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. அப்போ அது போல ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சத்தியில, எங்க அம்மாவும் மந்திரிக்கிறதுக்கு, ஊசி போடுறதுக்கு எல்லா பக்கம் அழைச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் சரி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் நானும் கூட போனேன். அப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னேன், பெட்ல இருக்க சொல்லிட்டாங்க. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இது வந்து ஏதோ குணம் போல இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எங்க அம்மா கிட்ட வாங்க. ஆதிபராசக்தி தெய்வம், நீ உங்களால வர முடியாது. நான் போய் அப்பாவுக்காக அதர்வன பத்திரகாளி கோயில்ல போய் பொங்கல் வச்சுட்டு வர்றேன். அம்மா வந்து பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் கெட்ட சக்தி எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் அம்மா வந்து அதர்வன பத்திரகாளியா அவதாரம் எடுத்து இருக்காங்க. அதனால நான் அப்பாவுக்காக நான் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வரேங்கம்மா. இப்ப வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற உடுமலைப்பேட்டை சக்தி பீடத்துக்கு அப்பாவை ஒரு நைட் அழைச்சிட்டு போலாம். நைட்டு புதன்கிழமை நைட்டு நம்ம அங்க இருப்போம். காலையில பூஜை பண்ணிட்டு அப்பா கையால பால் விஷயம் பண்ணனா கண்டிப்பா இந்த வினை தீந்துருவாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சத்தியிலே. அவங்களுக்கு வந்து முழு மனசு இல்ல. இருந்தாலும் எங்க அப்பா சரிம்மான்னு சொல்லிட்டாரு. மறுநாள் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனோம். நைட் அங்க வந்து அம்மா குருவம்மா நேர் தான் படுக்க சொல்லியிருந்தேன் வச்சுக்கீங்களா அப்பாவை. கீழே படுக்க முடியாது. ஒரு ஸ்டூல் மாதிரி கொடுத்தாங்க, அதை படுக்க வச்சிருந்தோம். காலையில மெதுவா குளிக்க வச்சு அழைச்சிட்டு போய் அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண வச்சு உட்கார வச்சிருந்தோம். அப்ப அப்பா பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சத்திங்களா ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா அப்போ பட்டாம்பூச்சியாக வந்த தருணம். மேல்மருவத்தூர்ல வந்து அம்மா பட்டாம்பூச்சியா வந்தது குரு பீடத்துல, அதுல யூடியூப்ல எல்லாம் வந்தது இல்லைங்களா? அந்த சமயத்தில் ஒரு 10 நாள் இருக்கும் சுத்தியிலே. அப்போ ஒரு பெரிய பட்டாம்பூச்சி வந்து அப்பாவுடைய ஷோல்டர்ல உட்கார்ந்தது சுத்தியிலே. அப்பா வந்து வெறுமேலோட சிவப்பு வேஷ்டி மட்டும் கட்டியிருந்தாருங்களா, ஷோல்டர்ல வந்து உட்கார்ந்தது. அப்ப ஜோதிமணிங்கிற பொண்ணு நான் உள்ள கருவறைக்குள்ள எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கஜசக்தி ஏன் சொல்லுவா, உங்க அப்பா தோளுல வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமா எழுந்திருக்கவே இல்லை அப்படி உட்கார்ந்துட்டு. அது யாரும் வந்து இது பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அது நம்ம அம்மா உரமா தான் வந்திருக்காங்க. உரமா வந்துட்டாங்க. எங்க அப்பா ஷோல்டர்ல உட்காந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு குணமாயிரும். எங்க அப்பா நல்லாயிருவாரு அப்படி சொல்லி இது எங்க அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன் சித்தியிலே. அடுத்த வாரம் அப்பா வேலைக்கு போவாரு. நான் நம்பிக்கையோட சொல்றேன், நீ அழைச்சிட்டு வா. அடுத்த வாரம் வேலைக்கு போயிருவாரு அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எங்க அம்மா கூட சேலஞ்ச் பண்ணி எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தேங்க. அப்பாவே அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். அது போலவே அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அம்மா வந்து பட்டர்ஃபிளையா பட்டாம்பூச்சியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் ஏன் அந்த பறந்து வந்த பட்டாம்பூச்சி பக்கத்துல இருக்கிறவங்க இந்த சைடு 2 பேருக்கு வந்திருக்காங்க, இந்த சைடு 3 பேருக்கு வந்திருக்காங்க. அவங்க மேல எல்லாம் போய் அமரலையே. எங்க அப்பா தோள்ல தானே. எங்க அம்மா அம்மாவா குரு அம்மா தான் நம்ம குரு அம்மா தான் வந்துட்டாங்கிற எங்க அம்மா பைத்தியக்க ஏதோ பட்டாம்பூச்சி பறந்து அது வந்து அவர் மேல உட்காந்து உடனே அவ குரு அம்மாங்கிறான், உடனே அவ பங்காரம்மாங்கிறான், லூசு உடிச்சதான் அப்படின்னு எங்க அம்மா எல்லாரும் முன்னாடி திட்டினாங்க சத்தியில. அப்புறம் நானு சரி அம்மா எங்க அம்மா இன்னும் வந்து உங்களுடைய சக்தி என்னங்கிறது தான் எங்க அம்மா உணரல. அடுத்த வாரம் எங்க அப்பா வேலைக்கு போகும்போது எங்க அம்மா உணர்ந்து அவங்களே ஓடி வந்து உங்களை கும்பிடுவாங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசுறேன் போட்டோல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப நேரம் இருந்துச்சு சக்தியில அப்பா மேலேயே பட்டர்ஃபிளை.
அப்புறம் அது கொஞ்ச நேரத்துல பறந்து எங்கிட்டு போச்சுன்னு தெரியலைங்க. அம்மா வந்துட்டாங்க. அப்பாவுக்கு நல்லாயிரும். அந்த ஒரு மன திருப்தி. அதே போலவே சக்திகளே கொஞ்சம் கொஞ்சமா வேப்பில மட்டுமே அரைச்சு போட்டோம். எந்த மருந்து, மாத்திரை, மெடிசன் எதுவும் குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அங்க இருந்த கலச தீர்த்தத்த அப்பாவுக்கு குடுத்தோம். கலச தீர்த்தம், அந்த கலச தீர்த்தத்துல கொஞ்சம் வேப்பிலையில ஊத்தி அரைச்சு போட்டோம் சக்திகளே. கரெக்ட்டா ஒரே வாரத்துல அப்பாவுக்கு சரியாயிங்க. அதே வியாழக்கிழமை குரு நாள் அப்ப, வார குரு நாள்ல அப்பா வர்றாங்க, பட்டாம்பூச்சி உட்கார்ந்து அந்த வார வியாழக்கிழமையிலேயே அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாரு. எங்க அம்மா அப்ப சொன்னாங்க, நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்கு. நீ முழுமையா நம்புற. அது போல நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா வந்து உனக்கு வேண்டது அருள் பாலிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வருவாரு. எனக்கு கேட்கவே இல்லை சக்திகளே. அம்மாவுக்கு அபிஷேக பொருள், மாலை எல்லாம் வாங்கிட்டு, கவிதா எப்ப கிளம்புற? நான் கூட வர்றேன். நான் வார வாரம் வந்து அந்த தாய்க்கு வந்து ஒரு பணி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க சக்திகளே. அம்மாவை என் தாயும் உணர்ந்து விட்டார்கள். என்னை பெற்றெடுத்தார்களும் என் தந்தையும் இப்போவும் ஏதாவது காய்ச்சல், தலைவலி எதுவாக இருந்தாலும் நம் அம்மாவின் போட்டோவை வாங்கி வைத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்மாவை கும்பிட்டு விபூதி வச்சாங்கன்னா, குங்குமம் வச்சாங்கன்னா சரியாயிட்டே இருக்கு சக்திகளே. அப்படி ஒரு அற்புதங்களை நடந்தது. இன்னொரு வீடு வந்து அம்மா இந்த மாதிரி இவ்வளவு வாடகை கொடுக்குறேம்மா, கடைக்கு வீட்டுக்கு எல்லாம் 15,000 ரூபாய்க்கு மேல வாடகை போகுதாம்மா, ஒரு சின்னதா ஒரு வீடு எனக்கு அமைச்சு தாங்கம்மா, நான் மாசம் மாசம் இந்த வாடகை கொடுக்குற காசுக்கு ஒரு 10,000 லோன் கட்டிடுவேன் இல்லம்மா அப்படின்னு அசால்ட்டா அம்மா முன்னாடி போட்டால. அசால்ட்டா இல்ல, ஒரு அம்மா கிட்ட பேசுறதுதான் ஒரு உரிமையா. நம்ம தாய் தானே. அம்மா ஒரு சின்னதா ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்குறேன். உடனே அம்மா ஒரு போயிருக்கோம், கோயிலுக்கு போயிருந்தோம், பாத பூஜைக்கு போனோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசையில போயிருந்தப்ப அம்மா மௌன விரதம் இல்ல. அதனால அம்மா என்கிட்ட நான் எப்பவுமே பேச மாட்டேன். அம்மா என்கிட்ட மௌனம் தானே. அப்புறம் அம்மா இருந்துட்டு இப்படி சொல்றாங்க, 4 பேரு யாககுண்டத்துல உட்கார சொல்லி அம்மா எனக்கு சொல்றாங்க. நானு என்ன எப்பவுமே அம்மா நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிருவாங்க. இன்னைக்கு என்ன அம்மா எனக்கு ஒரு ஜாட பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உத்து பாக்குறேன் மறுபடியும். அவரு ராகவன் சக்தி பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. சக்தி என்னன்றாங்க, அம்மா உங்களை வந்து வர சித்ரா பௌர்ணமியில வந்து யாக குண்டத்துல சூளத்துல வந்து உங்க 4 பேரையும் வந்து அம்மா உட்காந்து பூஜை பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு சரிம்மான்ட்டு வந்துட்டேன். அப்ப கூட இருக்கிற சக்திங்கெல்லாம் நாங்களும் கூட வந்தோம், 4 பேர் ஷேர் பண்ணிதான் போனோம். எங்களுக்கெல்லாம் அம்மா சொல்லுவாங்களா, உட்கார சொல்லுவாங்க, ஒரு பூஜையில உட்கார சொல்லுவாங்க, வேள்வி ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு ஒத்தநாயத்துக்காக அம்மா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே சொல்லல அம்மா எங்களுக்கு. கவிதா சக்தி உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்களும் உங்க கூட ஷேர் பண்ணி நாங்களும் வந்து உங்க கூட உட்காந்து யாகம் பண்றோம், சூளத்துல உட்காரோன்னு சொல்லி கேட்டாங்க சக்தியிலே. அப்போ ஒரு நிமிஷம் தடுமாற்றம், அழுகை எல்லாமே வந்தது. ஆனால் நான் சொன்னேன், இல்ல அம்மா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அம்மா சொல்ல மாட்டாங்க. அதனால நான் வந்து நாங்க 4 பேருமே எங்க குடும்பத்துல நாங்க 4 பேரும் இருக்கோம். அதான் அம்மா கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. நாங்களே வந்து சித்ரா பௌர்ணமி வேள்வியில 4 பேரும் வந்து உட்காந்து பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். சக்தி வேலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரியே வந்தோம் சக்தியில பண்ணோம். அம்மாவோட அருளால நம்ம மனசுக்கு திருப்தியா சித்ரா பௌர்ணமி வேள்வி முடிச்சுட்டுங்க. அது 2 செங்கல் எடுத்துட்டு போனோம் சத்திகளா வீட்டுக்கு. 2 செங்கலை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும். அது விபூதி, பட்டை, குங்குமம், சந்தனம், பூவு எல்லாம் வச்சு பூஜை பண்ணோம். பூஜை பண்ணும்போது ஒரு அதிசயம், அற்புதம் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே வந்து ஒரு சக்தி கூட்டுறவு பேங்க் மேனேஜர் இப்போ அந்த வழியா வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க கடைக்கு வந்தேங்கம்மா, அங்க வந்து நான் அக்கௌண்ட் அரசுல வச்சுட்டு இருக்கேன் அந்த பேங்க்ல. அப்ப அவர் கேக்குறாரு, ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்து லோன் கட்டுறதுக்கு ஹவுசிங் லோன் தந்துட்டு இருக்கோம், லோன் தர்றோம் வீட்டு கட்டுன்னு சொன்னாங்க. திரும்பி உடனே அம்மாவை தான் பார்த்தேன். அம்மா இதெல்லாம் உங்க வேலை தானா, நீங்க தானா மேனேஜர் இங்க எங்க கடைக்கே வர வச்சு வச்சிருக்கீங்க, உங்க அற்புதம் அருள் தானா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு கேக்குறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க அடுத்து ஐயாவை திரும்பி அந்த ஐயா போட்ட பார்த்தே சொல்றீங்க அப்படின்னு. சார் அது உங்களுக்கு வந்து ஐயா, எங்களுக்கு அம்மா, ஆதிபராசக்தியோட அவதாரம் அவரு. அதனால அது எங்களுடைய நம்பிக்கை. எங்க அம்மா தான் உங்களை வர வச்சிருக்காங்க. எங்களுக்கு இடம் இருக்குங்க, 5 சென்ட் இருக்கு, அதுவும் அம்மா வாங்கி கொடுத்ததுதான். அதுல வந்து எங்களுக்கு சரிங்க சக்தி, எனக்கு லோன் கொடுங்க, நான் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க. தெய்வம் அருள் தந்தது, வீடு கட்டதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்தோம். மனிதர் சூழ்ச்சி, எனது மாமியார் ஒரு பெண்ணோட பேர்ல, ஒரு பொம்பளை பேர்ல போய் வீடு கட்டுறதா. ஏன், நீங்களும் ஒரு பெண் தானே,
உங்க பேர்ல மட்டும் வீடு, காடு, தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க. தென்னந்தோப்பு எல்லாமே உங்க பேர்ல வச்சிருக்கீங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த பாவத்தை விட வேறு என்ன பாவம் நான் செய்தேன்? ஏன் என் பேர்ல வீடு கட்டக்கூடாது? இருக்கக்கூடாது. அவ பேர்ல வீடு கட்டக்கூடாது. டேய் உன் பேர்ல மாத்துடா. உன் பேர்ல அவ மாத்தி கொடுத்தா கட்ட விடு, இல்லாட்டி வீட்டை கட்ட விடாதே அப்படின்னு பெரிய பிரச்சனை. நானும் அவரும் தனித்தனியா பெரிய அளவுக்கெல்லாம் பிரச்சனை வந்துருச்சுங்க சத்தியிலே. அவ்வளவு பிரச்சனை, வீடு கட்ட விட மாட்டேன்ட்டாங்க. நாங்க சீட்டு போட்ட கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சு பேஸ்மட்டம் வரை வந்துருச்சுங்க. பேஸ்மட்டத்தோட நிக்குதுங்க, மறுபடி சண்டை பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. கட்ட விட மாட்டேங்கிறாங்க. யார் வேலை செய்யக்கூடாது, யாரும் வீடை கட்டக்கூடாது, இதை மாத்து, என் பேர்ல மாத்து அப்படின்னு அவங்க அம்மா தூண்டி விட்டதுல ரகலை பண்ணிட்டே இருக்காரு. பசங்க பேர்லயாவது மாத்து அப்படின்னு ஃபைனல்ல வந்துட்டாங்க. பசங்க சொல்லிட்டாங்க, இல்ல அம்மா பேர்லதான் இருக்கும். அம்மாவோட உழைப்பு, அம்மாவோட கஷ்டம், அம்மா விடிய விடிய ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப உழைப்பு, அம்மாவோட உழைப்பு, அதனால அம்மா பேர்லதான் இருக்கணும் அப்படின்னு பசங்களும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனையிலையும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சத்திங்களே. ரொம்ப மன உளைச்சலாம். ஆனாலும் எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வந்தாலும் அம்மா நீ என் கூட இருக்க, அம்மா நீங்க இருக்கீங்க, அம்மா நீங்க இருக்கீங்க, அந்த ஒரே ஒரு ஆறுதல், அதுலதான் நான் உசுரோட இன்னைக்கு இருக்கேன். அம்மா நீங்க இருக்கிறீங்கிற அந்த ஒத்த சொல்லில் நிறைய பெண்களின் தைரியம், மன தைரியம், அந்த ஒரு தைரியத்தில் நீங்க இருக்கிறீங்கிறதுலதான் எங்களுடைய வாழ்க்கையும் காலமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது தாயே. பௌர்ணமி அப்ப அம்மாட்டவே போயிட்டேன்னு சத்திகளே. ட்ரெயின்ல ஒரு சத்தியை கூட துணை கூப்பிட்டு ஒரு பௌர்ணமியில போனாங்க. போய் விளக்கு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. விளக்கு பூஜையில கலந்துட்டு கும்பிட்டு ஓம் மேடம் முன்னாடி நேரா, அப்ப உள்ளையெல்லாம் விட மாட்டாங்க, கேட்டு போய் அவுட் சைட்ல அதனால பத்திரகாளி கோயில் வாசல்ல அம்மா ஒரு நேரம் உட்காந்து அழுகுறேன். நான் உன்னை வீடு கேட்டேனா? கேட்டேன், சின்னதா கேட்டேன். அதுக்கும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, அருளும் கொடுத்தீங்க. கேட்க வச்சதும் நீங்களே, கொடுத்ததும் நீங்களே, எல்லாமே நீங்களே. இப்ப பேஸ்மட்டத்தோட அப்படியே 3 மாசத்துக்கு மேல அது நின்னு கிடக்குது. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மாமியார். இது வேற யாருனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இவங்களே பண்றாங்க, கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அவர் பேர்ல மாத்தி லோன் வாங்கலாம்னா அவருக்கு வேலை இல்லை, என் கூட இருக்காங்க, கடையில இருக்காங்க. எப்படி மாத்தினா எப்படி லோன் கிடைக்கும்? இப்ப நான் 10 பேர் கிளாஸ் எடுக்கிறேன், மாசம் 30,000 வருமானம் இருக்கு, ஐடி ஃபைல் பண்ணி என்னால லோன் வாங்க முடியும். தொழில் இருக்கு, எனக்கு லோன் தருவாங்க. அவருக்கு எப்படி லோன் தருவாங்க? எப்படி என்னால அந்த வீட்டை கட்ட முடியும்? என்னம்மா இது சோதனை? என்னம்மா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்கிட்ட வந்துட்டேன், உன் பாதத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அடுத்த பௌர்ணமிக்குள்ள நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு லோன் வாங்கி கொடுத்து வீட்டு வேலை ஆரம்பிக்கும். எங்க அம்மா அப்பா கேக்குறாங்க, என் அம்மா அப்பாவே கேக்குறாங்க, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? உன் கணவர் என்ன சம்பாதிக்கிறானா? உன்னிடம் கடையில கூடவே இருக்கான். பசங்களும் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கான், ஒருத்தர் இப்பதான் முடிச்சிருக்கான், ட்ரைனிங் ஏதோ போறான், ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 2 பசங்க சம்பாத்தியம் இல்லை. அந்த அவரு சும்மா இருக்க. எதுக்கு உனக்கு இந்த பேராசை எல்லாம்? விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் வச்சுக்கணும். விரலுக்கு மீறின வீக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீ இப்படித்தான் அவஸ்தைப்படணும்னு பெற்றவர்கள் என்னை பேசுகிறார்கள். ஆனாலும் நான் மனம் உடையவில்லை. எங்க அம்மா இருக்கிறாங்க, என் பங்காரு தெய்வம் இருக்கிறார்கள், என்னை கைவிட மாட்டார்கள். ஊரே பேசுகிறது, சொந்த பந்தம் எல்லாம் பேசுகிறார்கள். பேசு மட்டத்தோட நின்னா குடும்பத்துக்கு ஆகாது. 3 மாசமா அப்படியே நின்னு கிடக்கு பேசு மட்டத்தோட, குடும்பத்துக்கு ஆகாது. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா? எதுக்கு? இது எல்லாம் காது கேட்டு எதுவுமே நான் செய்யவில்லை சக்திகளை. அம்மா, உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் என்னை பேசுகிறார்கள். ஆனால் நீ எனக்கு இருக்கிறாய். நீங்க இருக்கிற தைரியத்திகள், அந்த மேனேஜர் அனுப்பிச்சு விட்டது நீங்க தான். லோனு கேட்க, வாங்கி வீடு கட்ட வச்சது எல்லாமே நீங்க தான். அருள் கொடுத்துட்டீங்க, ஆனா மனிதர்கள் சதி பண்றாங்க. இதுல இருந்து என்னை நீங்க காப்பாத்தணும். இந்த வீட்டை கட்டி நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஆதிபராசக்தியை கும்பிட்டாங்க, ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கும்பிட்டா இன்னைக்கு ஜெயித்து நிக்கிறா. இன்னைக்கு நான் நல்லா இருந்தா, அந்த வீட்டை கட்டி நல்லா இருந்தாலும் அந்த நல்ல பேர் உனக்கு தான் தாயே. நான் அதை கட்ட முடியாம பேச மட்டத்தோட அப்படியே நின்று கடந்து நான் தோத்து போனாலும் அந்த கெட்ட பெயர் உனக்குத்தானா அம்மா அப்படின்னு சொல்லி, அம்மா இதுக்கு மேல என்னால போட முடியல. இவ்வளவு கஷ்டம். 8 வயது முதல் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில ஒரு ஒளியாய் நீ வந்தாய் தாயே.
நீங்கள் வந்தும் எனக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறார்கள். யாரும் உதவி இல்லை. அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கட்டுன புருஷன் யாரும் உதவி இல்ல. அப்படின்னு சொன்னேன் அம்மாட்ட. சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ மேடம் முன்னாடி உட்கார்ந்து அழுது அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு 4 ஸ்டெப் கூட நான் போய் அதோட பத்திரகாளி அம்மாவை கும்பிட்டுட்டு வெளியில வர்றேன். நம்ம ஆலயத்தை விட்டு சித்தர் பீடம் மெயின் கேட்டை விட்டு 4 ஸ்டெப் தான் வெளியில வந்திருப்பேன். எனக்கு போன் வருது. ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. அம்மா அந்த மாதிரி லோன் கேட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க இல்லம்மா, அது ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து உங்களுக்கு ஓகே ஆயிருக்கு சமாதானம்னு கேட்டாங்க. அது மாதிரி நாங்க பண்ணி தரட்டோம்னு கேட்டாங்க. கவர்மெண்ட் பேங்க்ல இது பண்ண தெரியல, உங்களை ஐடி எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க நேர்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் இந்த மாதிரி மேல்மருவத்தூர்ல இருக்கிறேங்க, நான் நாளைக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே. அப்பவே அம்மாவை திரும்பி பார்த்து சொன்னேன், என் கண்ணீரை முடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு வழி காட்டிட்டீங்க, கண்டிப்பா அடுத்த பௌர்ணமிக்கு எனக்கு வீட்டு வேலை ஆயிருமா, நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டிட்டு வந்தீங்களே. அப்பவும் என்னதான் அந்த முடிவு நாம் போனாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, அம்மா நான் இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன், அம்மா நீங்க இருக்கீங்க, அம்மா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு மட்டும் இருந்துட்டே இருக்கும். சக்திகளே, தைரியம் மட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்து. அப்போ அதே போலவே பாத்தீங்கன்னா சக்திகளே, லோனும் அம்மாவோட அருளாலையும் ஆசீர்வாதத்திலையும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பிரைவேட் பேங்க்ல தான் வாங்கி கொடுத்தாங்க. பசங்களா கையெழுத்து போட்டு எல்லாமே வாங்கி நல்லபடியா நடந்துட்டோம். மறு சித்ரா பௌர்ணமி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா முக்கால்வாசி வேலை வந்து மேல காங்கிரட் வேலை எல்லாம் முடிஞ்சுதுங்க. எல்லாம் கேட்டாங்க, இங்க என்ன காங்கிரட் போடணும், இவ்வளவு வேலை இருக்கு, நீ வாட்டுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தின்ட்டு மாதிரி கோயிலுக்கு போயிட்ட, சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு போயிட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா பணிய நான் செய்யறேன், அம்மா என் பணியை பார்த்துக்குவாங்க. அம்மா சொன்னது இதுதான், மகளே என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அது போல நான் விழா காலங்கள் அங்க வந்துரும் சக்தியில வீடெல்லாம் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவாங்க. பாத்துக்கிறதுக்கு எல்லாம் யாரும் இல்லைங்க, எல்லாம் அம்மா தான். அம்மா தான் நல்ல முறையா இன்னைக்கு சின்னதா தான் கேட்டேன், 1250 ஸ்கொயர் ஃபீட்ல அம்மா நல்லா பெருசாவே அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க சக்திகளே. அம்மா பெரிய பெரிய அற்புதங்கள். அவங்க நாங்க போட்டது 850 ஸ்கொயர் ஃபீட் தான் எஸ்டிமேட் போட்டது. அது அம்மா பண்ணது பெரிய அளவுல நல்லாவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மாவோட அருளால ஆசீர்வாதத்தால அம்மா என்ன வந்து அதாவது பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள். அம்மா எந்த ஒரு மனநிலையிலையும் மனம் தளராதே அம்மா நான் இருக்கிறேன். அம்மா அவதாரம் எடுத்ததே பெண்களை உயர்த்தி வச்சு உயர்ந்த நிலையில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மாவுடைய அவதாரமே. அது என் வாழ்வில் நடந்தது. என் அம்மா இன்னைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க.